வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காஞ்சிபாணி இம்ரானின் ஆதரவாளர் சுட்டுக்கொலை. வெளிநாட்டில் உள்ளவரின் வழிகாட்டலில் முச்சக்கர வண்டியில் போதைப்பொருள். கொழும்பில் நள்ளிரவில் இடம்பெற்ற பயங்கரம், குழுக்களுக்கிடையில் கடும் மோதல். சலுகைகள் இல்லாத பாதையிலே முன்வைப்பு, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் கொதிப்பு. தென்னிலங்கையில் மீட்கப்பட்ட சடலத்தால் ஏற்பட்ட குழப்பம். முன்னாள் ஜனாதிபதிகளை நோக்கி சரமாரி கேள்வி எழுப்பிய அனுரு. 6 வருடங்களுக்கு முன் இடம்பெற்ற கொலை கண்டுபிடிப்பு, வெளியான அதிர்ச்சிகர பின்னணி. முல்லைத்தீவில் பயங்கரம், கோடாரியால் மனைவியை தாக்கிவிட்டு உயிர் மாய்த்த கணவன். பேராதனை பல்கலைக்கு அருகில் மீட்கப்பட்ட மனித கருவின் பாகங்கள். இனி தொடர்வன விரிவான செய்திகள். கொழும்பு கொட்டாஞ்சேரியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட நபர் அப்பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடைய நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் திட்டமிட்ட குற்றவாளியான காஞ்சிபாணி இம்ரானின் ஆதரவாளர் என்றும் 2 குற்ற கும்பல்களுக்கு இடையிலான தகராறு காரணமாக துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகளின்படி சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த பாதிக்கப்பட்டவர் மீது காரில் வந்த துப்பாக்கிதாரிகளால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து சந்தேக நபர்கள் காரில் அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இந்நிலையில் சந்தேக நபர்களை கைது செய்ய கொட்டாஞ்சேரி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான அவிஷ்க எஷானின் முக்கிய கூட்டாளியான கலுப்போவில் அவிஷ்க 9.4 கிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கொகுவெல காவல் பிரிவுக்குள் விநியோகிப்பதற்காக முச்சக்கர வண்டியில் போதைப் பொருளை கொண்டு செல்லும் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரரான கலுப்போவில் அவிஷ்க நடத்தும் போதைப்பொருள் கடத்தல் வலைவைப்பின் முதன்மை செயற்பாட்டாளர் சந்தேக நபர் என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொழும்பு பெம்பலப்பட்டி இரவு விடுதியில் ஏற்பட்ட மோதல் தீவிரமடைந்த நிலையில் கோபமடைந்த குழு ஒன்று விடுதிக்கு தீ வைத்துள்ளது. இந்த சம்பவம் நேற்று முன்தினம் அதிகாலை 1 மணியளவில் டூப்ளிகேஷன் வீதியில் உள்ள இரவு விடுதியிலேயே இடம்பெற்றுள்ளது. அங்கு வந்தவர்களுக்கிடையில் வாக்குவாதம் மோதலாக மாறியுள்ளது. பின்னர் சுமார் 15 பேர் கொண்ட குழு ஒன்று இரவு விடுதிக்கு தீ வைத்துள்ளதாக தெரியவந்துள்ளது. கொழும்பு தீயணைப்பு பிரிவினர் தீயை அணைக்க நடவடிக்கை எடுத்தனர். தீயை அணைக்க தீயணைப்பு பிரிவினர் விடுதியில் உள்ள பல ஜன்னல்களை அகற்றியுள்ளனர். பெம்பலப்பட்டி போலீசாரால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தேசிய மக்கள் சக்தி அரசின் 2026 வரவு செலவு திட்டமானது மக்களுக்கு சலுகைகள் இல்லாத சர்வதேச நாணய நிதியத்தின் வெறும் வரவு செலவு திட்டமாகும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் விமர்சித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வளாகத்தில் ஊடகங்களிடம் நேற்று மாலை கருத்து வெளியிட்ட சஜித் இது தொடர்பில் மேலும் கூறியவை வருமாறு. இன்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் சமூக ஜதார்த்தத்தை புரிந்து கொண்டு முன்வைக்கப்பட்டதொரு வரவு செலவு திட்டமாக அமையவில்லை. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 50% மேலாக பங்களிக்கும் நுண், சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களின் தொழில் நடவடிக்கைகள் வீழ்ச்சி கண்டு அவர்களினது வாழ்க்கை சீர்குலைந்துள்ளன. இவர்களை பாதுகாக்க இந்த அரசால் முடியாது போயுள்ளது. விவசாயிகள், மீனவர்கள், சுயதொழில் புரிவோர், வேலையில்லா பட்டதாரிகளின் அனைவரும் தமது பிரச்சினைகளுக்கு எந்த தீர்வுகளும் இல்லாமல் தவிக்கின்றனர். இந்த வரவு செலவு திட்டமானது ஏமாற்று, பொய்கள், வேலிகள் எனவும் தமது இருப்பை முன்னோக்கி கொண்டு செல்லும் வரவு செலவு திட்டமாக அமைந்துள்ளது. இதற்கு முன்னர் இந்த அரசு போதைப்பொருள் கடத்தல் குறித்து ஊடகங்களில் செய்திகளை வெளியிட்டு வந்தன. ஆனால் இன்று திசை காட்டிய அரசைச் சேர்ந்தோர் குறித்து இந்த போதைப்பொருள் கடத்தலில் சிக்கிய பிற்பாடு இவற்றை ஊடகங்களில் காண்பிப்பதை தவிர்த்து அதனை மறைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இரட்டை நாக்கு கொண்ட அரசாக இது காணப்படுகின்றது. வறுமை ஒழிப்பு திட்டங்கள் எதுவும் இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடங்கி காணப்படவில்லை. 2025 வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளை பார்க்கும் போது ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு ஒதுக்கீடுகளினதும் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கை முன்வைக்கப்பட வேண்டும். இவ்வாறு முன்னேற்ற மீளாய்வுகளை சமர்ப்பிக்காத நிதியமைச்சரான ஜனாதிபதி இன்று பொய்களை அடுக்கி வைத்தார். இந்த ஆளும் தரப்பினர் மீண்டும் மீண்டும் மக்களை ஏமாற்றி வருகின்றனர். அரசுக்கு இன்னும் மனசாட்சி வரவில்லை என மேலும் தெரிவித்துள்ளார்.
தென்னிலங்கை கடற்கரையில் மீட்கப்பட்ட அடையாளம் தெரியாத சடலத்தை பல மணி நேரங்களாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாமல் அதிகாரிகள் தவித்துள்ளனர். இந்நிலையில் காட்டுக்கொடை இறுதிச் சடங்கு சேவையினர் வந்து உதவியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரும் மரண விசாரணை அதிகாரியும் விசாரணைகளை முடித்த போதிலும் உடலை கொண்டு செல்வதற்கு தகுந்த வாகனம் கிடைக்காமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக நகரசபை மற்றும் பொறுப்பான அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கப்பட்டது. எனினும் அவர்கள் முறையாக பதிலளிக்கவில்லை. இதனால் சடலத்தை அகற்றுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் காட்டுக்கொடை இறுதிச் சடங்கு சேவைக்கு தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் சில நிமிடங்களிலேயே சம்பவ இடத்திற்கு வருகை தந்துள்ளனர். அவர்களால் சடலத்தை காலி தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டது. உயிரிழந்தவர் 65 வயதுடையவராக இருக்கலாம் எனவும் அவரது அடையாளம் தெரியவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 3 வேளை உணவு உட்கொள்ளாத மக்கள் வாழும் சூழலுக்கு மத்தியில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அளவுக்கு மீறிய சிறப்புரிமைகள் எதற்கென ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட உரையை நிகழ்த்தும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதிகளின் அளவுக்கு மீறிய சிறப்புரிமைகளை நாம் அகற்றியுள்ளோம். சிலர் இதை வலியாக உணரலாம். இருப்பினும் நாம் மக்களின் ஆணைக்கமைவாக பணியாற்றுகின்றோம். எமது நாட்டை துரதிருஷ்டவசமாக வங்குரோத்தை அடைய செய்தனர். பிள்ளைகள் பாடசாலை கொண்டிராத ஒரு நாட்டில் மில்லியன் கணக்கான மக்கள் ஒருவேளை கூட உணவின்றி உறங்கச் செல்லும் ஒரு நாட்டில் தமது உயிர்களை காப்பதற்கு மருந்து வழங்குவதற்கும் வழியின்றி மக்கள் வருந்தும் ஒரு நாட்டில் மற்றும் அப்பாவி இளைஞர்கள் தொழிலின்றி வருந்தும் ஒரு நாட்டில் சிறப்புரிமைகளை தொடர்ந்து அனுபவிப்பது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு நெறிமுறையாகொன்றாக அமையுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். அரசியல்வாதிகள் மக்களுக்கு மேலானவர்கள், அவர்களை அடிமையாக நடத்துபவர்கள், அரசர் அல்லது மாண்புமிக்க தெய்வங்கள் என்ற அந்தஸ்தை நாம் மாற்றியுள்ளோம். அவர்கள் அளவுக்கு மீறிய சிறப்புரிமைகளுக்கு தகுதியான ஒருவரல்ல என்ற நிலைக்கு ஆளாக்கியுள்ளோம். இது நாம் வென்றெடுத்த சாதனை ஒன்றாகும். அதனை மேலும் உறுதி செய்வதே எமது இலக்காகும். இருப்பினும் நாம் அந்த உதாரணத்தை நிறுவியுள்ளோம். ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு உட்கொள்ளாத மக்கள் 3 ஊட்டச்சத்து உணவுகளை பெறக்கூடிய பொருளாதாரம் ஒன்றை உருவாக்குவதும், ஒவ்வொரு பிள்ளையும் கல்வியை பெறும் சூழலுக்கு உருவாக்குவதும், ஒவ்வொருவருக்கும் புகலிடம் வழங்குவதும் மற்றும் ஒவ்வொரு பிரஜைக்கும் ஆரோக்கியமான வாழ்வை உறுதி செய்வதும் எமது ஏக குறிக்கோளாகும் என அவர் தெரிவித்துள்ளார். சுமார் 6 வருடங்களுக்கு முன்னர் நடந்துள்ள ஒரு கொலை சம்பவத்தை கம்பகா பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவினர் கண்டுபிடித்துள்ளனர். குறித்த கொலை சம்பவமானது இந்துருவகம பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நடந்த மதுவிருந்தின் போது ஏற்பட்டிருப்பதுடன் அதன் அதிர்ச்சிகர பின்னணியும் தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்போது கொலை செய்யப்பட்டவர் அதே பகுதியில் வசிக்கும் 58 வயதுடைய சுனில் என்ற 2 பிள்ளைகளின் தந்தையாவார். 2019 செப்டம்பர் 18 அன்று சம்பந்தப்பட்ட நபர் 3 பேருடன் மதுவிருந்தையொன்றை நடாத்தியுள்ளார். அப்போது அவர் குடிபோதையில் பேசிய கடுமையான வார்த்தைகளால் ஆத்திரமடைந்த மற்றொரு குழு அவரை தாக்கி கொலையை செய்துள்ளது. கொலைக்கு பிறகு சந்தேக நபர்கள் அங்கிருந்த மலசலகூட குழிக்குள் அருகில் ஒரு சிறிய துளையை தோண்டி அதன் வழியாக மலசலகூட குழிக்குள்ளேயே உடலை வீசியுள்ளனர். உயிரிழந்தவர் அந்த நேரத்தில் இரும்பு திருட்டுக்காக காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்ததால் காவல்துறையினருக்கு பயந்தவர் கிராமத்தை விட்டு ஓடிவிட்டதாக சந்தேக நபர்கள் கிராமம் முழுவதும் ஒரு பொய்யான வதந்தியை பரப்பியுள்ளனர். எனினும் அவர் திடீரென காணாமல் போனது தொடர்பாக காலியில் வசிக்கும் உறவினர்கள் காவல்துறையினரிடம் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து நீண்ட விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. அதன்படி சந்தேகத்தின் பேரில் அன்றைய தினம் உயிரிழந்தவருடன் மது அருந்திய 3 பேர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சுனிலை கொன்ற சந்தேக நபர் ஒருவரின் தோட்டத்தில் அமைந்துள்ள ஒரு மலசலகூட குழிக்குள் வீசியதை ஒப்புக்கொண்டுள்ளனர். இந்நிலையில் குறித்த உடல் இன்றைய தினம் கம்பகா நீதவான் மற்றும் கம்பகா வைத்தியசாலையின் நீதித்துறை மருத்துவ அதிகாரி முன்னிலையில் தோண்டி எடுக்கப்படவுள்ளது. முல்லைத்தீவு பகுதியில் கணவன் கோடாரியால் மனைவியை தாக்கிவிட்டு கிணற்றில் குதித்து உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு குமுளமுனை பகுதியில் வசித்து வந்த 75 வயதுடைய வீரசிங்கம் என்ற குடும்பஸ்தரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், இரவு உணவருந்தி நித்திரைக்கு சென்ற கணவன் நேற்றைய தினம் அதிகாலை சுமார் 2:45 மணியளவில் விழித்து கோடாரியை கொண்டு மனைவியின் தலையில் தாக்கியுள்ளார். அதன் பின்னர் குறித்த கணவன் வீட்டின் பின்புறத்தில் உள்ள கிணற்றில் குதித்து உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் வெளிநாட்டில் வசித்து வந்த மகன் ஒருவர் சிசிடிவி காணொலி மூலமாக நேரடியாக பார்வையிட்டதை அடுத்து
உடனடியாக உறவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தலையில் ஏற்பட்ட தீவிர காயம் காரணமாக அவர் மேலதிக சிகிச்சைக்காக ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பேராதனை பல்கலைக்கழகத்திற்கருகில் மனித கரு என சந்தேகிக்கப்படும் பாகங்கள் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தில் உள்ள விஜயவர்த்தன மகளிர் விடுதிக்கருகில் இந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் பேராதனை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். விஜயவர்த்தன மண்டபத்தின் அதிகாரி மற்றும் 2 பாதுகாப்பு அதிகாரிகள் நேற்று முன்தினம் பேராதனை காவல்துறையினரிடம் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கருவை போன்ற பாகங்களை கண்டறிந்த பின்னர் குறித்து அந்த பாகங்களை புதைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பல்கலைக்கழக துணைவேந்தரின் அறிவுறுத்தலுக்கமைய காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது.